சுவாமிகிட்ட பக்தாள் ஒரு தினம் கேட்டபோது, சுவாமி எப்படி கூப்பிட்டா நீங்க உடனே வருவேள்னு கேட்டபோது சுவாமி அழகா சொன்னாராம், கஜேந்திரன் கூப்பிட்ட மாதிரி கூப்பிடணும், அநாத ரக்ஷகான்னு சொன்னா சுவாமி ஓடி வருவேன்னு சொன்னாராம். எத்தனை பக்தாளுக்கு அப்படி லீலை பண்ணியிருக்கார். அனுபவங்கள் கொஞ்சமா நெஞ்சமானா அந்த திருட பக்தி வேணும். எல்லாரையும் நம்பப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. குருநாதன் அளவுக்கு யாரையும் நம்ப முடியாது. யாரு நல்லது பண்ணினாலும் அவ மூலமா சுவாமி தான் பண்றாள். அப்ப கெடுதல் அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. வாழ்க்கையில் நல்லது மட்டுமான நடக்கிறது, கெட்டது நடக்கிறது என்ன? அந்த கெட்டது கூட நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக சுவாமி பண்ற ஏற்பாடு தான். தீது நன்மை எல்லாம் உந்தன் செயல்கள் என்று இல்லைனர் பாரதியார். கிரெடிட் மட்டும் கொடுக்க முடியாது, டெபிட்டும் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டுமே அங்கே தான் வருது. நம்மளை பக்குவப்படுத்தி மேல் நிலைமைக்கு ஒசத்துற அளவுக்கும் சுவாமி விட மாட்டாராம். ஒரு பக்தர் அனுபவத்தில் எழுதுறார், யாருக்கோ கடுமையா சோதனை கொடுத்துட்டார் போல் இருக்கு. அது சுவாமிக்கும் அம்மாளுக்கும் தான் தெரியும். அப்ப சொல்லிட்டு இருந்தாரா சுவாமி, ரொம்ப சோதனை பண்ணியாச்சு, இனிமே தாங்க மாட்டார்னாராம். போயிடுவார் கிளம்பி, அப்படி விட்டுறவும் கூடாதுன்னாராம். சோதிக்கவும் வேணும், அடுப்பில் வச்சு வேக வைக்கவும் வேணும், ரொம்ப தீஞ்சு போற அளவுக்கு விடவும் கூடாது. அப்படி பார்த்து 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 தங்கிட்ட வரக்கூடிய ஒரு ஜீவனையும் உத்தம கதிக்கு ஆளாக்குறது தான் சுவாமியுடைய காரியமே. அதுதான் கபீர்தாசரோட தோஹால அவர் சொல்றாராம், இந்த உலகம் பூரா காகிதமாக்கிடும், சப் தர்த்தி காகஜ் கரும், லேக்கன் பனுரையே. எழுதுறதுக்கு பேனா வேணுமே, பேப்பர் மட்டும் வச்சு என்ன பண்றது? அதுக்கு பதில் சொல்றார் அவர், லேக்கன் பனுரையே. வனத்துல இருக்கிற அத்தனை மரங்களையுமே வச்சு எழுதினாலும், உலகத்தையே காகிதமாக்கினாலும், அப்புறம் மசி வேணுமே. அந்த காலத்துல மசி கூட்டில் வச்சு எழுதுவா, இங்கு. இப்ப மாதிரி ரீஃபில் கிடையாது. சாத்து சமுத்திரக்கு மசுக்கரு, 7 கடலையுமே மையாக்கி எழுது. அப்படி எழுதினாலும் சத்குருநாதனோட குணத்தை எழுத முடியாதுங்கிறார்.